அரசு கலைக்கல்லூரியில் 5699 கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்கள் நியமிப்பதற்கு வழங்கப்பட்டுள்ளது. தொகுப்பூதியமாக 25.37 கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. டிஆர்பியிலிருந்து இந்த வருடத்தின் முதல் கலைக்கல்லூரியில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் பார்க்கப்பட்ட பட்சத்தில் தற்போது கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்கள் நியமிக்கப்படுவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. 2023-24 கல்வி ஆண்டிற்காக 5699 கௌரவ விரிவுரையாளர்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு பெற்றிருக்கு. தமிழக உயர்கல்வித்துறையின் கல்லூரி கல்வி இயக்குநரகத்தின் கீழ் 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கல்வியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. ஆண்டுல மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது. அது மட்டுமல்லாது கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இடையே கல்லூரிகளில் ஏராளமான உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதையடுத்து மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தொகுப்பூதிய அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடிப்படையில் 2022-23 கல்வி ஆண்டுல 2423 கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட்டனர். கூடுதலாக 1895 கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்களுக்கு தொகுப்பூதியமாக மாதம் 20,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த வருடத்தில் கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்கள் 2023-24 ஆண்டுல 5699 விரிவுரையாளர்களை நியமித்துக் கொள்வதற்கு அரசாணையானது வெளியிடப்பட்டுள்ளது. அடிப்படையில் கல்லூரிகளில் இயக்குனர் கருத்து அடிப்படையில் 2023-24 ஆண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் காலி பணியிடங்கள் முறையாக நியமனம் செய்யப்படும் வரை அல்லது இந்த கல்வி ஆண்டின் இறுதி நாள் வரை இவற்றில் எது முந்தையதாக வருகிறதோ அதுவரை தற்காலிகமாக சுழற்சி முறையில் 5699 கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக அனுமதித்துக் கொள்ளலாம் என்பதை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாது ஒருவருக்கு மாத ஊதியமாக 20,000 வீதம் 11 மாதங்களுக்கு வழங்கப்படும். மொத்தமாக நிதியானது 125.37 கோடியானது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இடையில் கௌரவ விரிவுரையாளர்கள் குழு நிர்ணயித்துள்ள கல்வி தகுதி மற்றும் பிற விதிகளின் அடிப்படையில் பணி நியமனம் செய்ய மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஊதியம் 11 மாதம் வழங்கப்படும். கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களது பணி இடைப்பட்ட காலத்தில் நிறுத்தல் ஏற்பட்டாலோ அல்லது இறப்பு அல்லது இதர காரணங்களுக்காக உருவாகும் காலி பணியிடங்களை அந்த பணியிடத்திற்கான அரசு அனுமதி பெற்றதற்கு பின்னரே நிரப்ப வேண்டும் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. மாணவர்களுடைய மற்றும் ஆசிரியர்களுடைய விகிதமானது 1:30 என்ற விகிதாச்சாரத்தில் உள்ளதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது டிஆர்பியிலிருந்து அரசு கலை கல்லூரி பேராசிரியர்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு இன்னும் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா தற்போது 5699 கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். மட்டுமல்லாமல் தேர்வுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தேர்வு நடத்தப்பட்டு பின்னர் முடிவு அறிவிக்கப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு என்பதற்குள் இந்த வருடமானது நிறைவடைந்துவிடும். டிஆர்பியிலிருந்து அரசு கலை கல்லூரியில் நிரப்பக்கூடிய காலி பணியிடங்கள் அறிவிப்பானது இன்னும் தாமதமடைவதற்கான வாய்ப்பு தான் இந்த அரசு கௌரவ விரிவுரையாளர்கள் நியமன பணியில் ஏற்பட்டுள்ளது. மொத்தமாக 5699 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன.